அப்படியே கலகலன்னு உட்காந்து இப்போ இத்தனை வருஷம் கழித்து வந்தும் மதகஜராஜாங்கிற ஒரு படம் வெற்றி படமாக மாறுதில்ல. அப்போ இங்கே மக்களுக்கு ஒரு தேவை இருக்குது, நாம் இந்த மாதிரி படங்களே ரசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறங்கிற கேள்வி இங்கே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் ரஜினி, இவ்வளோ பெரிய ரஜினி அந்த மாதிரி ஒரு படங்களில் பண்ணும்பொழுது அது எவ்வளோ கேலப்பிங்காக இருக்கும்லாம் அவர் யோசிப்பார்ல. இன்னொன்று வந்து இப்போ அவர் பல ஊர்களுக்கு போகிறாரு, உலகம் முழுக்க இருக்கிறவர்கள் ரஜினியோட தொடர்பில் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணிட்டீங்க, நாங்கள்லாம் ஃபேமிலியோடு போகிறோம், வாசல்லே நிறுத்திட்டாங்க சார், ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, பிள்ளைகளோட உள்ளே போக முடியல, பிள்ளைகளை விட்டுட்டு நாங்கள் மட்டும் போக முடியல, ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்கள் படத்துக்கு வரலாமா சார்னு கேட்பாங்கல்ல. அப்போ அவருக்கு என்னென்னா நடுவில் ஒரே ஒரு படம் அந்த மாதிரி பண்ண என்ன, அதுக்கப்புறம் வேணா அடிதடி படம் மறுபடியும் நெல்சனோட தான் சேர போகிறாங்க ரஜினி கமலும், சரி அதில் வேணா ஒரு அடிதடி படமாக அது மாறிட்டோம், நடுவில் ஜாலியாக கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணிட்டா என்னான்னு அவருக்கு தோணுது. ஸோ அப்போ டக்குன்னு ஒரு கண்ணுக்கு பளிச்சுன்னு வர்றது சுந்தர்சி தானே வர முடியும், வேறு யார் இருக்கா இன்றைக்கி?